அன்பான போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, ரேவா அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் சேதுராமன் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய டிஏ உயர்வு நடவடிக்கை என்பது 12 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிலே குறிப்பிடத்தக்க சில முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் பெற்று ஒரு சிறு பின்னடைவு ஏற்பட்டு தற்போது அரசாணை 142 எதிர்த்த வழக்கிலே 2 கட்டமாக அகவிலைப்படி உயர்வு பெற்றிருக்கிறோம். இந்த அகவிலைப்படி உயர்வு பெற்றதிலே தாங்கள் மட்டும்தான் இதற்கு பொறுப்பு, தாங்கள் தான் உச்சநீதிமன்றம் வரை சென்றோம், நாங்கள் தான் இத்தனை விசாரணையை எதிர்கொண்டோம் என்றெல்லாம் ஒரு தரப்பு சொல்லி கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்தவரை ரேவா அமைப்பு சென்னையிலே நடைபெறக்கூடிய அரசாணை 142 எதிர்த்த வழக்கிலும் மதுரையிலே நடைபெறக்கூடிய வழக்கிலும் நாமும் அந்த வழக்கிலே இருக்கிறோம். நமக்கும் அந்த தீர்ப்பு பொருந்தும், நமக்கும் அந்த இடைக்கால உத்தரவு உட்பட அனைத்து ஆவணங்களும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட்டு கொண்டு, இந்த வழக்கிலே தாங்கள் மட்டும்தான் இதர அமைப்புகள் இல்லை என்று நிறுவுவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். மதுரை உயர்நீதிமன்ற வழக்கிலே மதுரை மண்டல ரேவா நிர்வாகிகள் சந்திரசேகரன், முத்துசாமி என்றவருடைய வழக்கும் அதிலே இருக்கிறது என்று சொன்னபோது நம்மை ரேவா அமைப்பு கொல்லைப்புறமாக நுழைந்து விட்டது, இந்த வழக்குக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை, இவர்கள் கேட்டது ஒப்பந்தப்படியான வித்தியாச தொகையைத்தான் கேட்டார்கள் என்று வாதத்தை முன்வைத்தார்கள். நாம் திருப்பி கேட்டோம், இது வேறு வகையான வழக்கு என்று சொன்னால் 1147 மீதான தீர்ப்பு 2/3/2023 அன்று நீதியரசர் தண்டபாணி அவர்கள் அளித்த தீர்ப்பு 63 பேர்களுக்கும் பொதுவான தீர்ப்பு. அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட 63 பேர்களும் பல்வேறு வகையான வாதங்களை, பல்வேறு வகையான கோரிக்கைகளை, பல்வேறு விதமான பிரச்சனைகளை முன்வைத்திருக்கலாம். ஆனால் தீர்ப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானது. தீர்ப்பு என்பது 63 பேருக்கும் பொதுவான தீர்ப்பு. அந்த தீர்ப்பிலே குறிப்பிட்ட 2 வழக்குகளை மட்டும், ஒன்று 1147/2020, 2060/2020 என்ற 2 வழக்குகளை மட்டும் அரசாங்கம் நிர்வாகமும் அப்பீல் செய்கிறது. ஏன் இதர வழக்குகளை அப்பீல் செய்யவில்லை என்று இன்று வரை தெளிவான பதில் எதுவும் இல்லை. நம்மை பொறுத்தவரை நம்முடைய ஒரு கருத்து அல்லது நம்முடைய ஒரு ஆதங்கம் அல்லது நம்முடைய ஒரு கணிப்பு என்னவென்று சொன்னால், அதிகாரிகளுக்கு சாதகமாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு ரேவாவுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கமாக கூட இருந்திருக்கலாம். ரேவாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் மற்றும் நிர்வாகத்தினுடைய ஒரு சதி கூட்டத்தினுடைய சதி திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக கூட இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் நாம் கணிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொல்லி கேட்டால், இதர வழக்குகளிலே உச்சநீதிமன்றத்திற்கு செல்லாத அரசாங்கமும் பென்ஷன் ட்ரஸ்ட்டும் குறிப்பிட்ட அலுவலர் சங்க வழக்கையும் 5 தனி எம்டிக்கள் போட்ட வழக்கையும் மட்டும் உச்சநீதிமன்றம் வரை எடுத்து செல்லுகிறார்கள் என்ற அந்த சந்தேகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள்தான் சொல்ல வேண்டும், ஏன் சென்றார்கள், என்ன வாதம் செய்தார்கள் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இப்போது நாம் பிரச்சனைக்கு வருவோம். நம்முடைய வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும், சென்னை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய வழக்கு, நாம் அவமதிப்பு வழக்கு 240/2025 என்ற வழக்கை தொடுத்து அந்த வழக்கு ஒரு 8 விசாரணைகள் முடிந்திருக்கிறது. அதிலே 29ஆம் தேதி 29/1/2025 முதல் விசாரணை வருகிறது. 31/1/2025 இரண்டாவது விசாரணை வருகிறது. அந்த இரண்டாவது விசாரணையிலே அரசு தரப்பிலே ஆஜரான வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்றத்திலே இன்றைய தினம் நாங்கள் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறோம், அந்த அடிப்படையில் இந்த வழக்கை அதனுடைய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதற்கு என்ற காரணத்தினால் இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீதியரசர் 4/2/2025 ஒத்திவைத்தார். 31/1/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அரசு தரப்புடைய அந்த பிரமாண பத்திரம் 4/2/2025 அன்று நம்முடைய வழக்கிலும் சமர்ப்பித்தார்கள். அந்த பிரமாண பத்திரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை நம்முடைய வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக அரசாங்கம் ஒதுக்குவதாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த நிதி என்பது 93,000 ஓய்வூதியர்களுக்கும் போதுமானதல்ல
என்பதை நம்முடைய வழக்கறிஞர் அதிலே ஆணித்தரமாக வாதிட்டார். அதை நீதியரசர் தன்னுடைய அந்த குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார், இடைக்கால உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து 10/3/25, 24/22/2025, 29/4/2025, அடுத்து இறுதியாக 25/7/2025க்கு அந்த விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது சென்னை உயர்நீதிமன்றத்திலே. மதுரை உயர்நீதிமன்றத்திலே 31/1/2025, அடுத்து 10/3/2025, அதற்கடுத்து 21/4/2025 என்று தொடர்ந்து நடந்த அந்த விசாரணைகளிலே ஆரம்பகட்ட விசாரணைகளில், ஆரம்பப்பட்ட அவமதிப்பு வழக்கு விசாரணையில் ரேவா வழக்கு அதிலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த தீர்ப்பு நடவடிக்கை, நீதிமன்ற நடவடிக்கை அதை செல்லுகின்ற அந்த காரணத்தினால் இது தவறான வகையில் சென்றுவிடக்கூடாது, தவறான வழியில் திசை திரும்பிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த வழக்கிலே நம்முடைய அவமதிப்பு வழக்கையும், ஏற்கனவே சந்திரசேகர் முத்துசாமியினுடைய அவமதிப்பு வழக்கு தனியாக இருக்கிறது, அந்த வழக்கையும் இந்த தீர்ப்பு அதற்கும் பொருந்தும் என்பதால் அந்த வழக்கையும் நடத்த வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நம்முடைய வழக்கு, இந்த வழக்கோடு 1471 வழக்கோடு நம்முடைய வழக்கு 492/2024, 539/2024 என்ற 2 அவமதிப்பு வழக்கிலும் சேர்த்து விசாரணைக்கு வந்தது. 31/1/2025 அன்று அரசினுடைய பிரமாண பத்திரம் நம்முடைய வழக்கிலும் தாக்கல் செய்யப்பட்டது. அதிலே மாதம் ஒரு 15 கோடி ரூபாய் வீதம் ஒதுக்கி 119% பெறுபவர்களுக்கு 119% பெறுபவர்களுக்கு 27% உயர்த்தி 146%ஆகவும், 5% டிஏ பெறக்கூடிய ஊழியர்களுக்கு 9% உயர்த்தி 14%ஆகவும் வழங்குவதாக அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீதியரசர் அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை பாராட்டத்தக்கதாக இருக்கிறது, தொடர்ந்து முழு தொகையும் வழங்குவார்கள் என்று நம்புகிறோம் என்று சொல்லி 31ஆம் தேதி அந்த 31/2025 அந்த வழக்கு அந்த விசாரணை என்பது நிறைவு பெற்றது. அடுத்து 21/4/2025 மீண்டும் இந்த விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வருகின்ற போது அரசு தரப்பிலே இருந்து நாங்கள் ஏற்கனவே பிப்ரவரி 25, மார்ச் 25 மாதங்களிலே மாதம் 15 கோடி வீதமாக 30 கோடி வழங்கிவிட்டோம், டிஏ உயர்வு வழங்கிவிட்டோம், இன்னி போக்குவரத்து கழகத்தினுடைய நிதி என்பது மிகவும் சிரமமாக இருப்பதால் அதை தொடர்ந்து கொடுப்பதற்குண்டான தொடர்ந்து நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்ற பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் நாம் நம்முடைய தரப்பிலே ஆஜரான வழக்கறிஞர் என்பது இந்த 15 கோடி என்பது, இந்த மாதம் 15 கோடி என்பது எந்த விதத்திலும் பொருத்தமானதல்ல, அரசாங்கமே அல்லது நிர்வாகமே ஏற்கனவே நீதிமன்றங்களிலே சமர்ப்பித்திருக்கக்கூடிய அறிக்கைகளின்படி, அதனுடைய தஸ்தாவேஜுகளின்படி 3206 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலையில் மாதம் 15 கோடி வீதம் ஆண்டுக்கு 180 கோடி கொடுத்தினாலும் இந்த முழுமையாக கொடுத்து முடிப்பதற்கு 18 ஆண்டுகள் ஆகிவிடும். அதற்குள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பலரும் இருக்க மாட்டார்கள், இறந்திருப்பார்கள் என்று நாம் அந்த சுட்டிக்காட்டி வாதாடிய பிறகு தான் நீதியரசர் மிக கடுமையாக சொன்னார். ஆகவே இந்த உத்தரவை, இந்த பிரமாண பத்திரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் மீண்டும் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யுங்கள், அரசாங்கத்திடம் கேட்டு இதை உயர்த்தி வழங்குவதற்குண்டான இந்த தீர்ப்பை முழுமைப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கையை எடுங்கள் என்று கூறி 4 நாட்கள் அவகாசம் கொடுத்து அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு 28ஆம் தேதி அந்த விசாரணைக்கு வருகிறது. அந்த 28ஆம் தேதி விசாரணையிலே தான் மீண்டும் அரசு தரப்பிலே இருந்து கூடுதலாக ஏற்கனவே கொடுக்கக்கூடிய 15 கோடியோடு கூடுதலாக 30 கோடியும் சேர்த்து மாதம் 45 கோடி கொடுப்பதாகவும் ஆண்டுக்கு 530 கோடி செலவாகும் என்ற பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். அந்த அடிப்படையிலே ஏப்ரல் மே மாத ஓய்வூதியத்திலே அந்த கூடுதலான டிஏ உயர்வு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நமக்கு வர வேண்டிய அகவலைப்படி பாக்கி, அகவலைப்படியினுடைய நிலுவை, இதை பெறுவதற்குண்டான நடவடிக்கைகளை நாம் தொடர்வோம்.
நாம் தலையிட்டு அந்த 21ஆம் தேதி விசாரணையிலே நாம் தலையிடாவிட்டால் ரேவா அமைப்பு அதிலே அந்த குறுக்கீடு செய்யாவிட்டால் அது எப்படி இருந்திருக்கும் என்பதை உங்களது கற்பனைகளுக்கு விட்டுவிடுகிறோம். ஆகவே தவறான வாதங்களுக்கு, தவறான புரிதல்களுக்கு, தவறான செய்திகளுக்கு நீங்கள் இரையாக வேண்டாம். நம்மை புறக்கணிக்கக்கூடிய அல்லது நம்முடைய நடவடிக்கைகளை மறைக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து 21ஆம் தேதி 21/7/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திலும் 25/7/2025 சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அந்த அரசாணை 142 எதிர்த்த வழக்கை மிக திறமையாக நாம் எதிர்கொள்வோம். முழுமையான டிஏ உயர்வும் அதற்கேற்ப பழைய ஏற்கனவே வழங்க வேண்டிய அரியர்ஸ் தொகை நிலுவைத் தொகையும் பெறுவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் இறுதி வரை ரேவா அமைப்பு எடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். எதிர்த்தரப்பிலே சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே செலவு செய்கிறோம், வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் கொடுக்கலாம். ஏனென்று சொன்னால் அவர்கள் பென்ஷனாக மாதத்தொன்றுக்கு 80,000 90,000 1,00,000 வாங்கி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் கொடுக்கலாம், அவர்களுடைய உறுப்பினர்கள் கொடுக்கலாம். ஆனால் ரேவா அமைப்பை பொறுத்தவரை மாதம் 4,000 5,000 6,000 வாங்கக்கூடிய உறுப்பினரிடம் வசூல் செய்து அந்த தொகையிலே இருந்துதான், அந்த நிதியிலே இருந்துதான் நாம் வழக்கை நடத்துகிறோம். ஆகவே வழக்கறிஞருக்கு நியாயமான கட்டணத்தை வழக்கறிஞர்கள் கோருகின்ற அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கட்டணத்தை கொடுத்துத்தான் நாம் வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட்டு கொண்டு மீண்டும் மீண்டும் தவறான வாதங்களை முன்வைக்கக்கூடிய அவைகளுக்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டாம், அவைகளை புறக்கணிக்க வேண்டாம். ரேவா அமைப்பை பலப்படுத்துங்கள். ரேவா அமைப்பினுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தாருங்கள். ரேவா அமைப்பினுடைய போராட்டங்களுக்கு தயாராகுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு இந்த காணொளியை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.